இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஏஐயோட தான் போராடி இருந்தேன். அரை மணி நேரத்திலே 12 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நான் ரெடி பண்ணேன். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் 80 பேஜ். அந்த 80 பேஜுக்கு சாதாரணமாக 3 மாசம் ஆகும் ரெடி பண்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ கணக்கு இருக்கு, அதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, டேட்டா இருக்கு. அதுல 5-6 பேர் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய விஷயம் அது. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆர்டிபிஷியல் வந்ததுக்கு அப்புறம் பட்டனை தட்டி சரியான கேள்வியை கேட்டா 80 பேஜ் ரிப்போர்ட், 12 ரிப்போர்ட் 30 மினிட்ஸ்ல பண்ணியாச்சு. அப்போ எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வந்து எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் செய்ய போது யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நான் என்ன சொன்னேன், இவ்வளோ பேருக்கு ஃபீட் பண்றது கம்பெனி வேணும்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் டெக்னாலஜி வந்து அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல மாற்றத்தை இன்னைக்கே நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு என்னுடைய மெசேஜ் உங்களுக்கு புரியுதா? மாற்றத்தை நீங்கள் வந்து கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. ஒரு அருமையான மாலை பொழுது இது. சொல்ல வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன், அப்படி வச்சுப்போம். ஏன்னா எம்எஸ்எம்இன்ற ஒரு துறையில இருக்கிறதுனால நம்ம காணாமல் போய்விடுவோம். கான்டெக்ஸ்டுவலி இரலவென்ட்ன்றாங்க. இரலவென்ட். இப்போ சின்ன பசங்கள்லாம் கையில செல்போன் வச்சு நிறைய விளையாடுறாங்க வீட்டுல. நம்ம போய் அதை எடுத்து செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க விளையாடுறதுக்கும், விளையாடுறதான் கேம் இல்ல, டெக்னாலஜி யூஸ் பண்ணுவதற்கும் நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிக்கும் ஒரு கேப் இருக்கா இல்லையா? நம்மளோட அட்வான்ஸா இருக்காங்களா இல்லையா? அவங்க கண்டிப்பா இருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுவோம் பிசினஸ்ல. அப்போ ஒரு தொழில் முனைவோரும் மாற்றத்துக்கு இம்மீடியட்டா நம்மளை உட்படுத்திக்கணும். எப்படிங்க உட்படுத்துறது அப்படின்னா, முதல்ல மாற்றம் ஒரு விஷயம் கொண்டு வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது பேர் தான் அந்த கர்வ். அது பார்த்தா அங்கேன்னு தெரியாதவங்களுக்கு நான் அதை படிச்சிடுறேன். முதல்ல நம்ம ஒத்துக்கவே மாட்டோமா, இதெல்லாம் நமக்கு கிடையாது சார், பல்லடத்துக்குலாம் வராது சார், அது பாம்பே மெட்ராஸ் தான் வரும், பல்லடத்துக்குலாம் இப்போ வராது. முதல்ல டினை பண்ணுவோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோமா, சரி கொஞ்சம் கோவம் வருமா, திரும்ப திரும்ப இந்த ஆள் இதையே சொல்லிட்டு இருக்காரு, கோவம் வருமா, ஆங்கர் வரும். ஏன்னா டெக்னாலஜி சொல்லுது நீ கத்துக்கோங்க கத்துக்கோங்க கத்துக்கோங்கன்னு. ஆங்கர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன்ல போவோமா, என்னப்பா இது வேற வழியே இல்லையா அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வீச்சு குறையும், அக்செப்டன்ஸ் மூடுக்கு போக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது வழி இருக்கா நெகோசியேட் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் கடைசியில அக்செப்ட் பண்ணிப்போமா. இது எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நபருக்கு கேன்சர் வந்ததுன்னா டாக்டர் போய் சொல்றாரு உங்களுக்கு கேன்சர் இருக்குங்க. நம்ம நிறைய பத்திரிகைலாம் படிக்கிறோம். முதல்ல ஒத்துக்க மாட்டார்ல, வை டாக்டர், மீ நான் கிளீன் ஹேபிட்ஸ், எனக்கு எப்படி வருங்க,